நேற்று கூட்டத்தில் நான் நார்மலாக தான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாஸ்டர் அங்கிள் என்னை தொட்டப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. என்னை மீறி நான் அதுக்கு முன்னாடி அழுதுட்டு தான் இருந்தேன். தொட்ட உடனே கீழே விழுந்து நான் விழுந்தேன்னு தெரியுது, ஆனால் எழுந்திரிக்க முடியல. கண்ணிலேருந்து மட்டும் தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே தான் இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு தெரில, ஆனால் என்னமோ எனக்குள்ள ஒரு சொல்ல முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு நேற்று. எனக்கு 1.5 monthsக்கு முன்னாடி யூரிட்டர்லையும் சிறுநீரக பையிலையும் அந்த பிளாடர்லேயும் யூரிட்டர்லேயும் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ரொம்ப பின்னாடி இருந்து பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டு வரையும் எனக்கு வலிக்கும். ஒரு நாளைக்கு 50 to 20 times நான் யூரின் போவேன். போகும்போதெல்லாம் ரொம்ப வலிக்கும். ஆனால் நேற்று பிரதர் முன்னாடி வாங்கன்னு சொல்லும்போது என்னோடய பாடியெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருந்தது. ஆனால் பிரதர் மேலே வச்சு ப்ரேயர் பண்ணும்போது அப்படியே கூலாக மாறிச்சு. நேற்று நைட்டில் இருந்து இது வரைக்குமே நான் யூரின் போகும்போது எனக்கு எரிச்சலே இல்லை, வலியும் இல்லை. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்னார் இல்லையா? நான் வாயை விரிவாய் திறப்போம். நல்ல உங்க சத்தம் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்காவது கேட்கட்டுமே. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. வாயை திறந்து வாங்கப்பான்னு சொல்லி கொண்டு பாருங்க. ஆமா ஆமா, அன்னை பர்த்திமை குருடன் இயேசுவை அழைத்தான். இயேசு அங்கேயே நின்றார்னு வேதம் சொல்லுது. ஆமா, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனவே நான் வாயை திறந்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. நல்லவரேன்னு சொல்லுங்க, நல்லவரேன்னு சொல்லுங்க, வல்லவரேன்னு சொல்லுங்க, வல்லவரேன்னு சொல்லுங்க, பரிசுத்தரேன்னு சொல்லுங்க. தம்மை நோக்கி தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் மிகுந்த கவனம் உள்ளவராய் இருந்து பதிலை கொடுக்கிறவர். வாயை திறந்து உன் வாயை விரிவாய் திறக்கும் பொழுது ஒரு பெருத்த மாற்றத்தை நீங்கள் காண முடியும். ஹalleluya. Thank you Holy Ghost, 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 thank you Lord. Hallelujah. நல்ல கையை தட்டி ஆண்டவரை உயர்த்தி தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீர் இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். நல்ல கையை தட்டி பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஜீசஸ் செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றைதம் அணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றைதம் அணையாலே அடக்கினார் அதிசயம்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். நல்ல வாய்த்திருந்த ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்விலே அதிசயங்களை செய்கிறவரப்பா. ஜீசஸ். ஆமென். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசய. பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசய. ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் நமக்குள், நம் அருகில், நம்மளோடு இருக்கிறார். அந்த தெய்வம் என்றென்றைக்கும் சதா காலமும் அவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் கூட அவர் வருவார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கட்டளையிடுவார். நல்ல கையை தட்டி ஆவியானவரை வரவேற்போமா. ஹல்லேலூயா. நீசனை மறையும் நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய மாறாத கிருபை எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக. சகல சத்துருவின் கட்டுகளை, பிசாசின் கிரியைகளை இயேசுவின் அதிகாரம் நாமத்தில் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக, தடைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you wonderful Jesus. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நேற்றைய தினத்தில் ஆண்டவர் கொஞ்சம் ஜனமா இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையுள்ள வலதுகரத்தை நீட்டினார். ஆமென். கூட்டம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. 4 பேர் வந்தாலும் உண்மையா வந்தா, 3 பேர் வந்தா 4ஆவது அவர் வந்துருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால ஆண்டவருடைய நாம் மகிமை அடையட்டும். இந்த நாளிலும் நம்மத்திலே ஆண்டவர் பேசுவார், விடுதலை தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமா, எடுத்து வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். யாராவது ஒருவர் வாசிக்கலாம்? நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இன்னும் தடவை ஆழமா சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இன்னொரு தடவை சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே முடிவு வரும், முடிவு உண்டு. ஆமென். ஆமா, இதுவரைக்கும் முடிவில்லாம நீங்க இருந்திருப்பீங்க.
இதுவரைக்கும் உங்க நம்பிக்கை பொய்த்து போனதை போல இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு வரும். ஆமென். நான் ஷார்ப்பா ஒரு 3/4 மணி நேரம் செய்தி கொடுத்துட்டு உங்களோட விடுதலைக்காக நான் ஜெபிக்க போறேன். ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. போதகர் ஐயாவினுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தர் நல்லவர். அருமையான அன்பு தாயாருடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, சிலருடைய நம்பிக்கை குதிரை மேல, சிலருடைய நம்பிக்கை ரதத்தின் மேல, சிலருடைய நம்பிக்கை பொருள் மேல, சிலருடைய நம்பிக்கை தன்னுடைய பலன் மேல, சிலருடைய நம்பிக்கை நம்முடைய படிப்பு மேல, சிலருடைய நம்பிக்கை நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள் மேல, சிலருடைய நம்பிக்கை நம்முடைய பேங்க் பேலன்ஸ் மேல, சிலருடைய நம்பிக்கை நாம் அணிந்திருக்கிற நகை மீது. ஆமென் அல்லேலூயா. சிலருடைய நம்பிக்கை அரசியல்வாதிகள் மீது, சிலருடைய நம்பிக்கை அரசியல் வட்டாரத்தின் மீது, சிலருடைய நம்பிக்கை மனிதர்கள் மீது, சிலருடைய நம்பிக்கை மனைவி மீது, சிலருடைய நம்பிக்கை கணவன் மீது, சிலருடைய நம்பிக்கை பிள்ளைகள் மீது, ஆனால் சிலருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்பிக்கை நிறைய விதமான நம்பிக்கை உண்டு. ஒரு குட்டி குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம், நாயோட நம்பிக்கை என்ன? நம்ம வீட்டில் ஒரு பூனை வளர்க்குறோம், பூனையோட நம்பிக்கை என்ன? ஊழியர்களாக எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? அப்போ நம்பிக்கை பல விதங்களில் உண்டு. ஆனால் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் தான் எனக்கு, வேற யாரும் கிடையாது, இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. 1996 வருஷம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி ஒரு பெரிய மீட்டிங்கில் கல்லூரிக்கு போடுறதுக்கு போனேன். அப்போ நான் டிடிஎட் படித்தேன். அப்போது எங்கள் பிரின்சிபால் தான் அந்த கூட்டத்தை நடத்தினார். அப்போது வாங்கடா எல்லாம் போய் இந்த கிரவுண்டை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போனேன். இப்போ போகும்போது அங்கே இருக்கிற கற்களை பிடுங்கி போட, அள்ளி போட, புட்களை பிடுங்கி போட, அங்கே இருக்கிறதான முட்களை எடுத்து போட தான் நான் போனேன். அன்னைக்கு தாவீது பாலாடை கட்டி எடுத்துக்கிட்டு அண்ணமாரை விசாரிக்க போன மாதிரி நான் போனேன். ஆனால் போன இடத்துல எதிர்பாராத விதமாய் கர்த்தர் என்னை தொட்டார், தூக்கினான், பெயர் சொல்லி அழைத்தார், விடுதலை கொடுத்தார். எனக்குள்ள இருந்த 7 விதமான அசுத்த வல்லமைகளை விரட்டினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கும் என்னுடைய நம்பிக்கை யார் பேரில்? கர்த்தர் பேரில். பைபிள் சொல்லுது, கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால நிறைய நம்பிக்கைங்கிற டாபிக்ல நிறைய நான் செய்தி எடுத்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இன்னைக்கு வித்தியாசமாய் தேவன் உங்களோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா. ஆமா, 2 நம்பிக்கையை நான் சொல்றேன், சரிங்களா? முதலாவது கர்த்தர் பேரில் வைக்கிற நம்பிக்கை, இரண்டாவது அவருடைய நாமத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை. எப்படிங்க? முதலாவது கர்த்தர் பேரில் வைக்கிற நம்பிக்கை, இரண்டாவது அவருடைய நாமத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை. இந்த 2 நம்பிக்கையையும் உங்களுக்கு அடையாளப்படுத்துறேன். அப்படி அதனுடைய நாமத்தின் மேல் வைத்த நம்பிக்கை பெற்றவர்கள் உண்டு, கர்த்தர் பேரில் வச்சிருந்த நம்பிக்கை உடையவர்கள் உண்டு. அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். நான் சொல்ற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். முதலாவது தானியேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்க சொல்றாங்க, நாங்க ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம், நாங்க ஒரு தெய்வத்தை வணங்குறோம், நாங்கள் ஒரு தெய்வத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், நாங்க ஒரு தெய்வத்தை நம்பி வர ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறோம், நாங்க ஒரு தெய்வத்தின் மேல நம்பிக்கை வைத்து நாங்க தசமபாகம் காணிக்கைகளை கொடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்றாங்க, இந்த 3 பேர் சொல்றாங்க, ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற. சொல்லுங்க வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். இந்துக்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு, முஸ்லீமுக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. அது கும்பிடுற கூட்டம், நாம ஆராதிக்கிற கூட்டம். ஆமென் சொல்லுங்களேன். அவங்க சாமி கும்பிட போவாங்க, நம்ம சாமியை ஆராதிக்க வர்றோம். கையை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா.
ஆமா, எங்க போயிருக்காங்க? கோயிலுக்கு சாமி கும்பிட போனாங்கன்னுவான். நம்ம மட்டும் தான் என்ன சொல்லுவோம்? கர்த்தரை தேடி ஆலயத்துக்கு ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனை இல்லையா தொழுதிட வந்தோ, தூயவரே சுவை சொல்லுங்க, ஆராதிக்க வந்தோம். எல்லாரும் அழகா அன்பு கூற வந்து ஆராதித்தல் என்பது அன்பின் அடையாளம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஆராதனை என்பது என்னது? அன்பின் அடையாளம். ஆராதிக்க வந்தோம் சொல்லுங்க எல்லாரும், வாயத்தினுடைய கையை உயர்த்தி. அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம், துதித்திட வந்தோம், தூயவரே சுவையே சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆண்டவர் சொல்றாரு, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் என்று சொன்ன 3 பேருக்கு நான் சில காரியங்களை செய்தேன். ஆமென். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க வாயை திறந்து, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் பேர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் பேர் யெகோவா கர்த்தர். ஆமென். ஆமா, நம்ம ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆராதனை பண்றோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஒரு அர்த்தமுள்ள ஆராதனை பண்றோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். இதுதான் இன்னைக்கு மெசேஜ். உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீ யாரை ஆராதிக்கிற? யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்க யாரை ஆராதிக்கிறீங்க? அவர் ஆராதிக்கிறோம், ஜீவன் உள்ளவராய் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நம் அருகிலே ஒருவர் வருகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நம் அருகிலே ஒருவர் வருகிறார். ஆமென் சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க வந்துடுறாரு. செப்பனியா 3:17 சொல்லுது, அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? உங்கள் நடுவிலே இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்க வந்திருக்கிறார். உங்க ஜெபத்திற்கு ஒரு பதிலை கொடுக்க வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு அர்த்தம் இருக்கணும். நம்ம யாரை ஆராதிக்கிறோம்? பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆந்திராவில் நாங்கள் ஊழியத்துக்கு 3 நாள் ஓப்பன் கன்வென்ஷன்ல ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருந்தேன், ரேணிகுண்டா பகுதியில். முதல் நாள் நான் ஸ்டேஜுக்கு போனேன். ஒரு இயேசுவை அறியாத ஒரு தீவிரவாத கூட்டத்தின் ஒரு மெம்பர் ஒருவன் நின்று கொண்டு அந்த கூட்டத்தை கலைத்து கொண்டிருந்தான். அங்கிருந்து யாராருக்கும் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தான். எனக்கு தெரியுது இந்த கூட்டம் நடக்க விடாம ஏதோ பண்ண பார்க்கறான். ஆமென். நான் முதல் நாள் ஸ்டேஜில் வந்தவனே கேட்டேன், பாஸ்டர் ஆசீர்வாதம்ங்கிறவர் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இது யார் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஒன்றும் இல்லையா, நம்ம மீட்டிங்கில் என்ன நடக்குது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆள் திரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் என்னமோ தெரியல, அவன் நிறைய டைம் ஃபோன் பண்ணி பார்க்குறான், யாரும் இங்கே வரல, ஆண்டவர் ஏதோ செய்கிறாரு அப்படின்னாரு. சரி விட்டுருங்க, அவனை விட்டுருங்க, அவன் வேலையை அவன் ஊழியத்தை அவன் செய்யிட்டு நம்ம ஊழியத்தை நாம் செய்வோம். 2வது நாள் ஆணுச்சு, 3வது நாள் ஆணுச்சு. கூட்டம் நல்ல ஹெவியான கூட்டம் வந்தது. ஒரு 500-600 பேர் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. நல்லா ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருந்தோம். கடைசி நேரம், அபிஷேகத்தினுடைய நேரம், விடுதலைக்கான நேரம் வந்தது. நிறைய ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய நாமம் போட்டவன் மேடையில் ஏறி வந்து நெடுஞ்சானா என் காலில் விழுந்தான். கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. அதை என் பிள்ளைகள் பார்த்தார்கள். வித் வீடியோ ரெக்கார்டிங் நான் வச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒரு அறிவு இருக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாயை திறந்து சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா சொன்னாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க 2 விஷயத்துக்கு தப்புவிப்பார். அக்கினி சூளைக்கு தப்புவிப்பார், ராஜாவாகிய உம்முடைய கைக்கு தப்புவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில மனுஷன் கையிலிருந்து நம்ம தப்பு வைக்கப்படணும், சில இயற்கை நிகழ்விலிருந்து நம்ம தப்பு வைக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அருமையான அன்பு மகள் பாஸ்டருடைய மகள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது
அன்பு மகள் சொன்னாங்க, நிறைய பாம்பு வரும் பாஸ்டர், பெரிய பெரிய பாம்பா வரும், நானே என் கையால் அடிச்சிருக்கிறேன். பயங்கரமான ஆளு போல இருக்கு பாஸ்டர் உங்க பொண்ணு. சோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, அன்னைக்கு புளிய முறத்தால் அடிச்ச பொண்ணு மாதிரி போல இருக்கு. சோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க சகல சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ள. நீங்க இப்படி உட்கார்ந்தீங்கன்னா அதிகாரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, சாத்தானுடைய சக்காலத்து யாராவது உட்கார்ந்துருக்கிறீங்களாங்க? பங்காளி யாராவது உட்கார்ந்துருக்கிறீங்களா? இல்ல இல்ல, அவனை மிதிக்கிற கூட்டம். வாயத்தரன் சொல்லுங்க, சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க சகல சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், ஆமா, எங்களை தப்புவிக்க, எங்களை உயர்த்த, எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை மேன்மைப்படுத்த, கனப்படுத்த, எங்கள் பெயரை இந்த பூமியில விளங்க பண்ண வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் வல்லவர். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இங்க வேதம் சொல்லுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். சரி, நாம் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த நம்பிக்கையின் வார்த்தை, அந்த நம்பிக்கையின் வார்த்தை என்ன செய்யும்? நமக்கு 3 காரியங்களை செய்யும். என்ன காரியங்களை செய்யும்? 3 காரியங்களை செய்யும். நம்பர் 1, பிரமிக்கத்தக்க பெரிய காரியங்களை செய்யும். பக்கத்துல கை பிடிங்க. பிரமிக்கத்தக்க, பக்கத்துல கை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, பிரமிக்கத்தக்க பெரிய காரியங்களை செய்யும். உண்மையாவ சொன்னீங்க? உண்மையா சொன்னீங்களா? பிரமிக்கத்தக்க பெரிய காரியம் என்ன நடந்தது? வாசிப்போம். தானியேல் 3:24 வாசிமா. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்தான். என்ன செஞ்சான்? ராஜா அந்த சீட்ல இருந்து டப்புன்னு எந்திரிக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா யாருக்கும் இதற்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டாங்க? எந்திரிக்க மாட்டாங்க. அங்க ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்தாதான் ராஜா எந்திரிப்பான். அப்படிதானே பைபிள் சொல்லுது. ராஜா தீவிரமா எழுந்திருந்து 3 புருஷர்களை தானே கட்டி போட்டோம். எல்லாரும் ஆமாயா 3 பேர் தான் போட்டோம். ஆமா 3 பேர் தான் போட்டோம். ஆமா 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 ஆமா. டேய் நல்லா உத்து பாருங்கடா, உள்ள 4 பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஆமென் சொல்லுங்களேன். அங்கே ஒரு பிரமிப்பை கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்றேன், உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க வாழ்க்கையில உங்க நம்பிக்கை என்னத்தை கொண்டு வரும்? பிறர் பலர் பிரமிக்கத்தக்கதான அடையாளங்களை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. பலர் பிரமிப்பார்கள். ஏற்ற காலத்தில் அவர் நேர்த்தியாய் அழகாய், அதிரதின் காலத்தில் நேர்த்தியான காலத்தில் ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு பிரமிப்பு. என்னடா 3 பேரை போட்டோம், உள்ள பார்த்தா 4 ஆளு சுத்துறாங்க, 4வது ஆளை பார்த்தா தேவதூதன் மாதிரியே இருக்குது. என்னடா இது, என்னடாங்க தப்பு நடந்துச்சு? அதுவும் பார்த்தா ஒன்னும் இல்ல, விடுதலையா சுத்துறாங்களே. பைபிள் அழகா இருக்கும். அவர்கள் விடுதலையாய் சுத்துனாங்களாம். எப்படி சுத்துனாங்க சொல்லுங்க வாயை திறந்து? விடுதலையாய் சுத்துனாங்க. அக்கினி நடுவுல விடுதலையா சுத்துற கூட்டம் நம்ம கூட்டம் தான். கையை தட்டுங்க. ஆமென். அக்கினி நடுவுல, நெருப்பு நடுவுல, வேதனை நடுவுல, பலவீனத்தின் நடுவுல, சாபம் நம்மளை மேற்கொள்ள நினைக்கும் பொழுது, மனிதர்கள் நம்மை மேற்கொள்ள நினைக்கும் பொழுது விடுதலையா சுத்துற கூட்டம் நம்ம கூட்டம் தான். கையை தட்டி நல்லா ஏகோபித்து, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கவனி,
உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன். கைத்தட்டி பாடுவோம். கீபோர்டு கொஞ்சம் சவுண்ட் வை தம்பி. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போக இல்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல. சொல்லுங்க சொல்லுங்க. கிருபை சொல்லும் போது சொல்லுங்க சொல்லுங்க. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் சொல்லும் போது உங்க கிருபை இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் உண்மையாவா எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள். சொல்லுங்க. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பாடுமா நல்ல பாடு. பலவித சோதனையா கூடமிட உண்மையாவா, பலவித உண்மையாவா கூடமிட பட்டோமையா. இந்த தலை தலையை என்னையினா அபிஷேகம் செய்து விட்டி. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். இப்படி சொல்லுங்க. எங்கள் எல்லாரும் ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பல ராஜாக்கள், பல மந்திரிகள், பல மனிதர்கள் நம்பிக்கும்படி கர்த்தர் உன்னை வச்சு ஒரு பெரிய காரியத்தை இந்த பூமியில செய்ய போறாரு. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போக உங்க கிருபை எங்களை இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை இமை பொழுதும் விலகலப்பா. ராஜா தீவிரமாய் எழுந்திருந்தான். ஆமென். பல ராஜாக்களை சேர விட்டு எழுப்புற பவர் நம்மகிட்ட இருக்கு. கையை தட்டி புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா. பல மந்திரிகளை அந்த சிங்காசனத்தை விட்டு எழுப்பு விடுகிற பலம் நம்மகிட்ட இருக்கு. ஆமென். நம்முடைய நம்பிக்கை அக்கினிக்கும் ராஜாவுக்கும் நம்மளை தப்புவிக்கும். ஆமென். அவன் கண்ணுல விளக்கணை ஊத்திட்டு பார்க்கறான். என்னடா அது உள்ள போட்டது 3 பேரு,
சுத்துறது 4 பேரு, வெளியில வர்றது 3 பேரா இருக்க. ஆமென். பிரமிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஒரு பிரமிப்பை உண்டு பண்ணுவார். சவுண்ட் ஏத்துப்பா. மைக் ஏன் சவுண்ட் குறைச்சீங்க? மைக் சவுண்ட் லைட்டா ஏத்துங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே விட்டு கை வைக்காத, கை வைக்காத. நல்லா கவனிக்கணும். பிரமிப்பை தேவன் தருவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா ஆமா. தோ தம்பி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவங்க தம்பியோடைய அண்ணன் ஆல்பர்டின் பராஜ், பிளாக் பெல்ட் கராத்தே. ஆமென். அவர் ஒரு தலைமை ஆசிரியர். ஆமா, கராத்தே மாஸ்டர், பிளாக் பெல்ட். அவருக்கு கோவிட் வந்துருச்சு. கோவிடு முதல்ல அவங்க அந்த அக்காவுக்கு தான் வந்துச்சு. அந்த அக்கா ரொம்ப பலவீனமானவங்க, சுகரு, ப்ரெஷரு எல்லாம் இருறும் அவங்கள்ட்ட இருக்கு. நாங்கள் கூட பயந்தோம். ஐயோ அக்கா அவங்களுக்கு வந்துருச்சா, அவங்களுக்கு வந்துருச்சா, அவங்களுக்கு வந்துருச்சா. அண்ணன் சொன்னார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னாரு. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுங்கன்னாரு. கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. அக்காவுக்கு நல்லாயிட்டு அண்ணன் படுத்துட்டாப்புல. அவன் பார்த்தா இருக்க இருக்க இன்ஃபெக்ஷன் லெவல் அதிகமானுச்சு. 96% நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஆனிச்சு. எவ்வளவு? 96%. இங்க டாக்டர்ஸ், இங்க நர்சஸ்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. கொரோனா டைம்ல டியூட்டி பார்த்துருப்பீங்க தானே? ஆமாம் ஆமா. 96% அடி வாங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அந்த மாஸ்க் லைட்டா நவுத்துற ஆல் அவுட். அந்த கண்டிஷன். ராத்திரி 1:15 மணி. உடைய பையன் இப்போ ஹைதராபாத்தில் வேலை செய்யறான், தம்பி ஆண்ட்ரோஸ்னு. அவன் ஃபோன் அடிச்சான், அண்ணா அப்பாவுக்கு இப்படி இருக்கு, ஏசப்பா ஏதாவது சொன்னார் அவங்கள்ட்ட? எங்க ஊழியத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளும் என் வார்த்தையை கவனிப்பாங்க. ஏன்னா அனாவசியமா பேசுற ஆள் கிடையாது. உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்ப என்னடான்னு கேட்டேன். சொன்னா, இல்லைண்ணே டாக்டர் இந்த லாஸ்ட் நைட்டு சொல்றாங்க, இன்னைக்கு இறந்துருவாருன்னு நினைக்கிறேன் எங்க அப்பா. ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? நைட்டு 1:30 மணி இருக்கும். அதுக்கு பிறகு என்னால் படுக்க முடியல, தூங்க முடியல. அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் அறை முழுவதும் ஒரு மகிமை இறங்கி வந்துச்சு. ஆண்டவருடைய சத்தம் என் காதுல கேட்டுச்சு, அவன் சாவதில்லை என்று போய் சொல். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கும். அவன் சாவதில்லை என்று சொல். நான் சொன்னேன், இயேசுவா பேசிட்டாங்கடா, உங்க அப்பா சாக மாட்டார், அவ்வளவுதான். உங்க அப்பா மரணத்திற்கு நேராய் போக மாட்டார், அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில அப்படியே ரிப்போர்ட் எல்லாம் தலைகீழ மாறுது. அப்படியே ரிப்போர்ட் எல்லாம் தலைகீழ மாறுது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல வெளில வந்தாங்க, அந்த குடும்பமே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. பைபிள் சொல்லுது, ஒரு பிரமிப்பு, ஒரு பிரமிப்பு. நான் சொல்றேன், ப்ரொஃபட்டிக்கலா சொல்றேன். எந்தெந்த காரியங்களை கண்டு உங்கள் கண்கள் சோர்ந்து போய் உங்கள் இருதயம் கரைந்து போய் இருந்ததோ அந்த விஷயத்தில் நீங்க பிரமிக்கிற அளவுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை இந்த 2வது நாள் கூட்டத்தில் செய்து அனுப்ப போறார். கையை தட்டி ஆமென் சொல்லி, அவருடைய வார்த்தை ஆமென் என்றும் அவருடைய வார்த்தை ஆமென் என்றும் இருக்கிறதா. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அவர் சொல்லையும் செய்யாதிருப்பாரோ, அல்லது தாம் சொன்னதை குறித்து அவர் மனஸ்தாபப்படுவாரோ? ஐயோ இப்படி சொல்லிட்டோமே, திரும்ப அந்த வார்த்தையை நான் வாங்கிக்கிறேன் சொல்லுவாரோ? சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, என்ன நம்பி இருக்கிறீல்ல? ஆமென். என்ன நம்பி இருக்கிறீல்ல? உன்னை வச்சு உன் குடும்பத்துக்கு ஒரு பிரமிப்பை நான் கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ராஜா பிரமித்தான். என்னடா அது உள்ள தூக்கி போட்டது? ஆமா, கவனிங்க நல்லா. பிரமிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் ஒரு பிரமிப்பை கொடுப்பார். பல ராஜாக்கள் பார்ப்பாங்க. என்னால செத்து விட நினைச்சான். 9th படிக்கும் போது பிசாசு வந்துச்சு எனக்குள்ள. ராத்திரியில எங்கேயாவது ஓடி போடுவேன், சங்கிலியால என்ன கட்டி போட்டுருவான். என் சொந்தக்காரன்லாம் எப்படா அந்த வீட்டில் பந்தல் போடுவான்னு தான் நினைச்சான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பார். அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பார். நான் பிறக்கும் போதே கொடி சுத்தி பிறந்தவன். தாயினுடைய தொப்புள் கொடி என்னுடைய கழுத்தில் அப்பவே பிளான் பண்ணிட்டான் பேய் பையன். தாய் வயிற்றுலேருந்து வெளில வரும்போதே தூக்குமாட்டி தொங்க விட பார்த்தான். அவன் சொல்லுங்களேன். ஆமா, இன்னைக்கு அவனை நான் தூக்குமாட்டி தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறேன். கையை தட்டுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. மனிதர்கள் நினைப்பது வேறு, கர்த்தர் உன்னை குறித்து என்னை குறித்து நினைப்பது வேறு. அவர் சொல்றாரு, ஒரு பெரிய பிரமிப்பை நான் கட்டளையிடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் கூட சேர்ந்து? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே நடக்கும் அந்த வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
ஆமா, ஒரு பிரமிப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை படிங்களேன். அதற்கு சீமோன், வாசிங்கம்மா. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். பாருங்களேன், நல்லா கவனிக்கணும். அந்த பேதுரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு மீனவன். மீனவ தொழிலையே ஆமா, நல்லா கவனிக்கணும். அங்க ஒரு மிகப்பெரிய தோல்வி அவனுக்கு. இன்னைக்கு நம்ம எப்பயுமே என்னதான் ஆண்டவர் நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டிக்கலா பேசினாலும் நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? இங்க அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்? நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கும். அதனால தான் என் பிள்ளைகள் எல்லாம் டாக்டருக்கெல்லாம் படிக்க கூடாதுறான்ட்டான். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, நிறைய டாக்டர்ஸ் நான் வழி நடத்துறேன். அதனால எனக்கு தெரியும் அவங்க என்னதான் நம்ம சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது இப்படி பாஸ்டர், அது அப்படி பாஸ்டர்பாங்க. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. நல்லா கவனிக்கணும். போதுமான அறிவு நமக்கு இருந்தா போதும், மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார். ஆமென். எல்லாம் கூடும். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ நடந்து வராரு. 2 படகு கிடக்கங்க. அதுல ஒரு படகுல ஏறாரு. இன்னொரு விஷயம் சொல்லவா, தேவை உள்ள படகுல தான் அவர் ஏறுவார். ஆமென். தேவை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் அவர் செய்வார். ஏறி உக்காந்துட்டாரு. பிரசங்கெல்லாம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவன் சோக முகத்தோட வலையாளசரதை பார்க்கிறார். ஆமென். நிறைய பேர் என்னதான் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அப்படியே உள்ளுக்குள்ள வேற எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். இவருக்கு என்னய்யா 8:30 மணி வரையும் பிரசங்கம் பண்ணுவாப்ல, இவருக்கு சாப்பாடு பாஸ்ட் வீட்டில் கொடுத்துருவாங்க, சாப்பிட்டு போயிடுவாரு. நம்ம வீட்டுக்கு போனோடனே பழைய குருடி கதவை தரடி தானே, இவருக்கெல்லாம் எங்க தெரிய போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே இந்த சோக முகத்தோட அப்படியே அலசிட்டு இருக்கிறான். ஆண்டவர்ட்ட அவன் எதுவுமே கேட்கல. சில நேரங்களில் கர்த்தர் கேளாமலே நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரங்களில் நம்ம கேட்கவே மாட்டோம். நம்முடைய கண்ணீர், நம்முடைய இருதயத்தினுடைய வேதனை, நம்முடைய இருதயத்தினுடைய காயம், நம்முடைய இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பை அவர் அறிந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார். சொல்லி முடிச்சார். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு சொன்னாரு, எப்பா இந்த போய் வலப்புறமா ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைய போடுப்பா அப்படின்னாரு. அந்த கடலை குறித்து நீங்க சரித்திரத்தில் வாசிச்சா பகல் நேரத்தில் யாருமே வலைய போட மாட்டாங்க. ஏன்னா அது அவ்வளவு தெளிந்த தண்ணீர். பகல் நேரத்தில் போய் வலைய போடுறவனா பைத்தியம்மா. என்னடா இது காலையில சொல்றாரு. 2வது இவரு குலம், இவருடைய குலத்தொழில், இவர் ஒரு ஆசாரியராச்சே, இவர் ஒரு தச்சராச்சே, இவர் ஒரு ஆசாரிய வேலை செய்யறவனாச்சே, இவர் எப்படிடா சொல்றாருன்னு யோசிக்கல. நம்மளா தான் என்ன செய்வோம்? நம்மளா தான் என்ன செய்வோம்? ஐயா, என் தொழில் அனுபவம் தெரியுமா உங்களுக்கு? ஹலோ சார், வந்தீங்களா, பிரசங்கம் பண்ணீங்களா, போயிட்டே இருங்கம்மோ இல்ல. ஆனால் அவன் அதை செய்யல. அவன் சொல்றான், ராமுழுசும் பிரயாசப்பட்டேன், ஒண்ணுமே அகப்படலை. வாய்த்தரன் சொல்லுங்க. இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டேன், இவ்வளோ நாள் தேடி பார்த்தேன், ஒன்னும் அகப்படலை. சொல்லுங்க சொல்லுங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. சொல்லுங்க ஆகிலும். சொல்லுங்க சொல்லுங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. பைபிள் சொல்லுது, வார்த்தையின்படி செய்த பேதுருவின் படகு அநேகர் பிரமிக்கத்தக்கதாக கர்த்தரால் நிரம்பி வழிய செய்யப்பட்டது. கையை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அநேகர் பிரமித்தார்களாம். நீங்க பைபிள் வசனத்தை படிச்சீங்க 5:9 பிரமிப்பு உண்டானது. நான் சொல்றேன், உங்க வெறுமை மாறப்போகுது. உங்க வெறுமை மாறப்போகுது. அக்கினியில் இருந்து நீங்க வெளியில வரப்போறீங்க. அது எந்த நோயா இருந்தாலும் சரிதான், அது எந்த பலவீனமா இருந்தாலும் சரிதான், அது எந்த விதமான போராட்டமா இருந்தாலும் சரிதான். ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க.
மார்க் 6:51 படிச்சீங்கன்னா மார்க் 6:51 படிமா. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி? பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். என்னடாது, யாரோ ஒருத்தர் வராரு, நடந்து வர்றாரு, கடல் மேல ஏறாரு, படகுல ஏறாரு, காற்றும் கடலும் அமைதலாயிடுச்சே. ஒரு பிரமிப்பு. ஆமா, எங்க ஊழியத்தில் அருள் ஜோதின்னு ஒரு அண்ணன் இருக்காரு. அருள் ஜோதின்னு அவர் இந்த வள்ளலார் குரூப் அதுலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் பேர் அருள் ஜோதி. அவர் வீட்டுக்கு ப்ரேயருக்கு என்னை கூப்பிட்டுருந்தார். போயிட்டு பிரசங்கம் பண்ண போனேன். போகும்போது அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னேன். என்னன்னா, நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லு, இந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகுதுன்னு சொல்லு. நான் நேற்றே சொன்னேன், எப்பயுமே நான் கேட்டு வாங்கி பிரசங்கம் பண்ணுறவன். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், அவர் சொல்லுவார், நான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்போது சொல்லிட்டு ஜோமெண்ட்டு வந்துட்டேன். சரியாக ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வீக் இருக்குமா தம்பி? 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, சிதம்பரத்தில் ஒரு பெரிய இடி விழுந்தது ஒரு வீட்டு மேலேங்க. ஆமாம், அது 3 மாடி கட்ட, அதாவது மேலே ஒரு வீடு, கீழே ஒரு வீடு, நடுவில் இவங்க இருக்கிறாங்க. மேலே ஒரு பெரிய இடி விழுது. விழுந்த உடனே மேலே இருக்கிற எல்லா, அந்த மேல் வீட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாமே டோட்டலாக அவுட் ஆயிட்டு. சரி, மேல் வீடு தானே இடி விழுந்துச்சு, மேல் வீட்டோட முடிஞ்சிருக்கணும் இருக்கணும்ல. கீழ் வீட்லையும் ஏகப்பட்ட பாதிப்பு. ஆனால் நடுவில் இருக்கிற நம்ம அருள் ஜோதி அண்ணன் சும்மா ஜம்முன்னு தூங்கி எந்திருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பாதுகாப்பு. உண்மையா நான் இதெல்லாம் வந்து என்னுடைய லைஃப்ல சாட்சி சொல்லி, நீங்க யூடியூப்ல போய் இடி இருந்து பாதுகாத்த குடும்பம் போட்டிருப்போம் பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க அந்த சாட்சியை. மேல் வீடு அவுட்டு, கீழ் வீடும் நிறைய பாதிப்பு. ஆனா நடுவில் இருக்கிற அருள்ஜோதி குடும்பம் கர்த்தரால பாதுகாக்கப்படுது. ஆமா, அதான் நான் சொல்றேன், உன் நம்பிக்கை வீண் போகாது. காற்றோ, கடலோ, புயலோ, மழையோ, வெயிலோ, அக்கினியோ, அல்லது வெறுமையோ, தரித்திரமோ, தோல்வியோ, பயமோ உன்னை மேற்கொள்ளாதபடி தேவன் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரமிப்பை உண்டாக்கும்படி, ஒரு பெரிய பிரமிப்பை கொடுத்து உன் தலையை அப்பா உயர்த்துவார். கையை தட்டி ஆமென் சொல்லி ஒரு அமைதி வரும். ஒரு அமைதி வரும். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன், அநேகருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த பயங்கரமான தோல்விகள், இதுவரைக்கும் இருந்த பயங்கரமான பலவீனங்கள், இதுவரைக்கும் இருந்த பயங்கரமான வறுமைகள், வெறுமைகள், இவையெல்லாம் மாறப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், எதுவா இருக்கட்டும். பாருங்களேன், அக்னியிலிருந்து பாதுகாத்தாரு, வெறுமையில ஒரு பிரமிப்பை கொடுத்தாரு. நம்ம ஆளுங்க டிராவல் பண்றான், பயங்கரமான காற்று, புயல் எல்லாம் அடிக்குது, இயேசுநாதர் நடந்து வராரு, அழகை அழகைன்னு கத்துறான், ஏறி படகுல ஏறி உட்கார்றாரு. அந்த காற்றும் கடலும் அப்படியே அமைதலாய் மாறியது. எல்லா இடத்துலையும் பாருங்களேன், அந்த பிரமிப்புங்கிற வார்த்தை வரும். ஆமென். கர்த்தரையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே. கைத்தட்டு. எளியோரின் நம்பிக்கை நீரே, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கச்சோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, திக்கச்சோர் வேதனை அறிந்து இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க. உமது முகம் நோக்கி
தேடி வந்தோரை வெறுப்பாதில்லை, நம்பினோரை நீ மறப்பாதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பாதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள், நம்பினோரை நீ மறப்பாதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பாதில்லை. நம்பினோ இல்ல சவுண்ட் ஏத்தலாம்ல, வெறுப்பாதில்லை, நம்பினோரை உம்மை தேடி விட 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 வெறுப்பாதில்லை, நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோரை வெறுப்பாதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. விட்டு உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் கைதட்டி கைதடி, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நல்ல கையை தட்டி பாடும். Glory, glory, glory. Jesus. Amen, amen. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கு உறவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கு உறவாதோர் என்று நீ எவரையும். இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் கைதடி, உமது திருநாமம் கைதடி. நம்பினோரை நீ மறப்பாதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பாதில்லை, நம்பினோரை நீ மறப்பாதில்லை, உம்மை தேடி வந்தோரை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நம்பினோரை. உங்க சத்தம் கேட்கணும், உங்க சத்தம் கேட்கணும். நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோரை, ஓ நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோரை. சொல்லுங்க சொல்லுங்க, நம்பினோரை நீ. அவரை நம்பினவர்களை அவர் கை விடுகிறதில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். நம்பிக்கை நம்பிக்கை, முடிவே பிரமிப்பு 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 பிரமிப்பு. கையாத்து. ஓ மலரகா ஷதலபா. glory glory glory. நம்பிக்கை வீண் போகாத மகளே. யாரெல்லாம் நீ அழிவன்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை டெமாலிஷ் பண்ண நினைச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி தேவன் உன் தலையை நிமிர பண்ணி ஒரு தலை நிமிர்ந்த வாழ்வை உனக்கு கொடுத்து, நம்பினோரை நீ மறப்பா, உம்மை தேடி வந்தோரை. சொல்லுங்க, நம்பினோரை நீ. அவர் மறக்கலையே, அவர் மறக்கலையே. சொன்னாங்கல்ல, நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் தொழுது கொள்ளுகிற, நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஓ நம்பினோரை நீ மறப்பாதில்லை, உம்மை தேடி வந்தோரை.
நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. தேவன் பிரமிப்பை உண்டு பண்ணினார். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு பிரமிப்பை தேவன் கட்டளையிடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பிரமிப்பு, உங்கள் மனைவியினுடைய வாழ்க்கையில ஒரு பிரமிப்பு, உங்கள் கணவருடைய வாழ்க்கையில ஒரு பிரமிப்பு, உங்கள் குடும்ப சூழ்நிலையை தேவன் மாற்றி அமைப்பார். இரண்டாவது, சேதமின்றி காப்பார். எப்படியா? வசனத்தை வாசிங்க. தானியேல் 3:27 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பேலன்ஸ் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதமாகாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும். பாருங்களேன், சேதமில்லாமல் வெளியில வந்தான். இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு வெளியில போயிட்டு வந்தா முகம் எல்லாம் கருத்து போயிடுது, பாவம் இல்ல? வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, சேதம் இல்லை. நம்பின அவர்களை தேவன் பிரமிக்கும்படி வாழ வைத்தார். இரண்டாவது, சேதம் இல்லாமல் காப்பாற்றினார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில ஒரு சேதம் வராது, ஒரு சேதம் வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு சேதமும் இல்லை. நீங்க அதை பார்க்க போறீங்க இனி வரும் காலங்கள்ல. ஆமா, நம்முடைய நம்பிக்கை ஆமா, ஒரு சேதம் இல்லாம நீங்க அப்படியே நம்புங்க, அந்த வார்த்தையை அப்படியே நம்புங்க. என் வாழ்க்கையில சேதம் இல்லை. எனக்கெல்லாம் நிறைய செய்வனை வச்சிருக்காங்க, மந்திரம் பண்ணிருக்காங்க, எப்படியாவது என்ன அழிச்சிடணும். அப்படி வச்ச ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி மயில் வாகனனை இயேசு இன்னைக்கு ரட்சிப்புகள் நடத்தி என் ஊழியத்தில் வச்சிருக்காரு. கையை தட்டி. எனக்கு மந்திரம் பண்ணவன் இப்ப எனக்கு சீசனா இருக்கான். கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படிதான் செய்வார். ஒரு சேதம் இராது. இனி ஒரு பலவீனம் உன்னை மேற்கொள்ளாது. ஆமா ஆமா, எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும், எத்தனையோ சாட்சி. தேவன் சொல்றாரு சேதம் இராது. சங்கீதம் 41:2 சொல்லுது, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட காப்பார். 34:20 சங்கீதம், அவனுடைய எலும்புகளை எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவருடைய எல்லா எலும்புகளையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். நல்லா கவனிக்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பலவீனங்கள் வரக்கூடாது. சங்கீதம் 97:10 சொல்லுது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். பாதங்களை காப்பார், பாதங்களை காப்பார். ஒரு சேதம் இனி வராது. பக்கத்துல கையை பிடிச்சு குளிக்க சொல்லுங்க, பிரதர் உங்களுக்கு தான் சொல்றாரு, ஒரு சேதம் வராது, ஒன்னும் சேதப்படுத்தாது. ஆமென், ஒன்னும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க. எந்த வியாதி, எந்த விக்கனம், எந்த பலவீனம், எந்த சோர்வு, ஆமா வேதம் சொல்லுது, கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். என்னுடைய சுதந்திரம், என்னுடைய விடுதலை, என்னுடைய ஃப்ரீடம் லைஃப், விடுதலையான ஒரு வாழ்வு, தேவன் அதை காப்பாற்றுகிறார், தேவன் அதை பராமரிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அவர்களை காப்பாற்றுகிறார். என்னோட நண்பர் ஒருத்தர் அந்தமான்ல இருந்தார். பொறையாறுல இருக்கிற டிபிஎம்எல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அங்கே வந்து தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனார். அவர் அந்தமான் சொந்த ஊர். போயிட்டார், இங்கே படித்தார், வெக்கேஷன் லீவ் போயிட்டார். அந்த வெக்கேஷன் லீவாக என்னன்னு தெரியல, போயிட்டார். அந்த டிசம்பர் மாதம் 2004 டிசம்பர் மாதம் 26 ஒரு பேராழி ஒரு பேரலை சுனாமி வந்து நிறைய பேரை பாதிச்சிச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாருங்களேன், காலையில் நம்ம ஊருக்கு 8:40 அந்த சுனாமி வந்தது. அந்தமான்ல 8:35 காலையில் எந்திரிச்சு அவங்க குடும்ப ஜெபம் பண்ற பழக்கம் உண்டு. 4 பேர் அந்த குடும்பத்தில், தங்கச்சி, அந்த பையன், அப்பா அம்மா ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு அந்த நிலமே பிளக்கத்தக்கதான ஒரு பெரிய அசைவு. பாருங்களேன், என்ன நடந்ததுன்னு தெரியல.
வெளியில வந்து அந்த அந்த பிரேயர் முடியறதுக்குள்ள ஒரு அசைவு, கண்ணு விழிச்சு பார்த்தா 4 பேர் 4 மூலையில உட்கார்ந்தாங்களா. வீடு அப்படியே 2 ரைட் அப்படியே கிராக் ஆயிருந்துச்சான். என்ன நடந்ததுன்னே தெரியல. வெளியில வந்து பார்த்தா கொத்து கொத்தாய் பிரேதங்கள். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணுச்சு. அந்த பையன் சொல்லுவான், காலை ஜெபம் ஆண்டவரை நாங்க பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தப்பு வைக்கப்பட்டோம். ஐயா, நீங்க நினைக்கிறீங்க நம்ம அறிவுல கார் ஓட்டுறோம், நம்முடைய ஞானத்துல கார் ஓட்டுறோம், நம்முடைய அறிவுனால நம்ம சுகமா வீடு கட்டி வாழ்றோம். இல்ல மகளே, இல்ல மகனே, தேவன் உன்னை சேதமில்லாமல் பாதுகாக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்பி இருக்கிற நீ, என்னை ஆராதிக்கிற நீ, இனி உன் வாழ்க்கையில ஒரு சேதத்தையும் பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவது பிரமிக்கும்படி கர்த்தர் செய்வார். இரண்டாவது சேதமில்லாமல் கர்த்தர் பாதுகாப்பார். உங்களுடைய உறுப்பில் ஒரு உறுப்பு கூட இனி வீணாக கர்த்தர் விடவே மாட்டார். ஆமென். உங்கள் சரீரத்தை தொட சத்ருவுக்கு இனி இஷ்டமே இருக்காது. கர்த்தர் அதை இனிமேல் அதை சத்ருக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அப்பா கட்டளையிட போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவதாய் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். தானியேல் 3:30 கொஞ்சம் வாசிங்களேன். தானியேல் 3:30 கொஞ்சம் குயிக்கா படிங்கம்மா. பின்பு ராஜா பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். மூன்றாவது, நம்பி இருக்கிற பிள்ளைகள் இந்த பூமியிலே உயர்த்தப்படுவது உறுதி. இந்த சபை உயர்த்தப்படும், ஆத்துமாக்களால் உயர்த்தப்படும். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட இந்த இடத்துல காலி இருக்க கூடாது. கர்த்தர் ஜனங்களை கொள்ளை கொள்ளையாய் உள்ளே கொண்டு வர வேண்டும். கையை தட்டி ஆமென் சொல்லி. ஆமென். யார ராஜா அழிக்க நினைச்சானோ அவனை கர்த்தர் உயரத்தில் வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் அழிஞ்சு போவான்னு நினைச்சாங்களோ கர்த்தர் அவர்களை மேலே கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தொலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர்
எடுப்பேன். கேடகம் நீரே, தலை நிமிர கேடகம் நீரே, தலை நிமிர தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீ. பாருங்க பார்க்கலாம். தலை நிமிர செய்பவன் நீரே, 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 தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. யாரெல்லாம் சத்துரு அழிக்கணும்னு நினைச்சானோ அவங்கள தான் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே உங்களை மறைத்து கண்மலையின் மேல உயர்த்துவார். நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டிருந்தீங்களோ மகளே மகனே, தேவன் உங்களை உயர்த்துகிற காலத்திற்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள். நீங்கள் யாரா வேணா இருங்க, தேவன் உங்கள் வாழ்விலே பிரமிப்பை உண்டு பண்ணுவார். தேவன் உங்கள் வாழ்விலே சேதமின்றி உங்களை காப்பாற்றுவார். இனி ஒரு சேதம் இருக்காது, ஒரு பலவீனம் இருக்காது, ஒரு பலவீனம் இருக்காது. ஆமென் சொல்லுங்க. ஒரு தீங்கு உங்களுடைய வாழ்க்கையில வராது. அல்லேலூயா. ஆமா, தேவன் உங்களை காப்பாற்றி உயர்த்துவார். நீங்க எந்த இடத்துல அடிமை போல இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல நிர்கதியாய் நீங்கள் இருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த இடத்துல உங்கள் தலையை உயர்த்துவது அதிக நிச்சயம். வேதம் சொல்லுது, சங்கீதம் 27:6 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசி? உங்க தலை கை வச்சுக்கோங்க. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலை உயரும். உங்கள் தலை உயரும். கையை தட்டி ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லு. என் தலை உயரும், என் தலை உயரும். ஆமென். என் தலை உயரும். எனக்கு விரோதமாய் தாவீது சொல்லுகிற, ஐயோ எனக்கு விரோதமாய் போர் செய்கிறார்கள், ஆனால் நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், என் தலை உயரும். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க அநேகருடைய தலை உயர போகுது. ஓ, அநேகருடைய தலை உயர போகிறது. அநேகருடைய வாழ்வாதாரத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. மலடி என்கிற பெயர் மாற்றப்பட போகிறது. மலடி என்கிற பெயர் மாற்றப்பட போகிறது. உங்கள் கர்ப்பத்திலே கர்த்தர் ஒரு ஜீவனை கொடுக்க போகிறார். யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் வாய் திறந்தார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக, அவர்களுடைய காது கேட்க கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பது உறுதி. கையை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உன்னை பிரமிப்பாய் மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறபடியினாலே கர்த்தர் உங்களை இந்த உலகத்தில் அடையாளப்படுத்துவார். கர்த்தர் உங்களை யார் என்று இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்தி வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கையை தட்டி ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, பிரமிப்பு உண்டாகும். தேவன் சொல்லுங்க சொல்லுங்க. 3 காரியம் சொல்லுங்க, மறக்க கூடாது. அல்லேலூயா. பிரமிப்பாய் உன்னை மாற்றுவார். ஐயா, பிரமிப்பாய் மாற்றுவார். ஆமா, சேதமின்றி காப்பாற்றுவார். சேதம் வராது. அன்பு சகோதரி சொல்றாங்க, யூரின் போகும்போது எனக்கு எரிச்சலா இருக்கும். இது ஒரு ஸ்பிரிட், இது ஒரு பொல்லாத ஆவி சொல்றாங்க. பிரதர் கைய வச்சாரு, ஜெபம் பண்ணாரு. இப்ப நான் யூரின் போறேன், நார்மலா இருக்கு, எனக்கு எரிச்சல் இல்லை. இது என்னது? இது எப்படி நடக்கும்? டாக்டர் சொல்லுவாங்க, மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்டும்மா, ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டும்மா. நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ரிப்போர்ட் தோறு இருக்கு. அந்த ரிப்போர்ட்ல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. எஸ்ஐயா 53:5 ரிப்போர்ட் எடுத்து படிங்களேன். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். கையை தட்டி. அவர் ஒரு ரிப்போர்ட் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாரு, நம்ம டாக்டர் கொடுத்துட்டாரு. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொன்னாரு. அவர் சொல்றாரு எஸ்ஐயா 53:5 என்னுடைய தழும்புகளால் நீங்கள் சுகம் அடைகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. என் தழும்பு தான் உன்னை சுகமாக்கும் மகளே, என் தழும்பு தான் உன்னை சுகமாக்கும். ஆமென் சொல்லுங்க. சேதமின்றி பாதுகாப்பார்.
பலவீனம் இல்லாமல் நீங்கள் வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பார். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கு? ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, வாய் திறந்து. பிரமிப்பு வரும், சேதம் இருக்காது, உயர்ந்த ஸ்தானத்துக்கு நேராய் நான் போவேன். அவருடைய நாமத்தின் மேல் வைக்கிற ஒரு நம்பிக்கை. செப்பனியா 3:12 கொஞ்சம் வாசிங்க. செப்பனியா 3:12, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பாங்க. சிறுமையும் எளிமையுமானவர்கள். ஏதோ ஒரு விஷயத்துல சிறுமைப்பட்டிருக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம எளிமையா வாழ்றோம். ஆனா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் பேரில் இந்த நம்பிக்கை உண்டு, அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, எங்க அப்பா ஒரு போலீஸ்காரர் இருந்தார். நான் ரட்சிக்கப்பட்டப்போலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹெவி ட்ரிங்கர். அவர் பயங்கரமா குடிப்பாங்க. அப்பா இயேசுவை, இந்து குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். ஒரு சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையில் போய் ஜாயின் பண்ணி தஞ்சாவூரில் இருக்கிற மானம்பு ஜாவடியில் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். ஆனாலும் பின்மாற்றத்துக்குள்ளே போய் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. நான் 1996 இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 2004 வருஷம் எங்கள் அப்பா இறந்து போனார். நல்லா கவனிக்கணும். அப்போ 2003 வருஷம் நினைக்கிறேன், அந்த லாஸ்ட் நினைக்கிறேன். அப்போ அவருக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சுகர் லெவல் பாத்தீங்கன்னா 850. எவ்வளவு? ஆமா, 850. அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, அப்பா டாக்டர் சொல்லிட்டாங்கடா, டாக்டர் கை விரிச்சிட்டாங்க. காரைக்காலில் இருக்கிற அந்த மகதி ஹாஸ்பிட்டல், இப்போ இருக்கிற மகதி ஹாஸ்பிட்டல், அப்போ இருக்கிற சுகப்பிரி ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, அதில் கொண்டு வச்சிருந்தோம். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, இவ்வளோ நாள் கஷ்டப்படுற நாட்கள்லாம் அப்பா நம்மளோட இருந்தாங்களே, இப்போ நம்ம நல்லா இருக்கும், ஊழியத்தில் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், நம்ம கொஞ்ச நாள் அப்பா நம்மளோட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. அவர் ரட்சிக்கப்பட்டார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பிறகு ஒரு ரொம்ப ஹெவியாக அவருக்கு உடம்பு பாதிக்கப்பட்டது. சுகர் 850 வந்தது. டாக்டர்ஸ் கை விரிச்சிட்டாங்க. இதுக்கு பிறகு எங்களால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு இது இருக்குது, நீங்கள் வேணால் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கொண்டு போங்க. அப்போ எங்கள்கிட்ட கார் வசதியோ எதுவுமே கிடையாது. இன்றைக்கி கர்த்தர் கிருபையில் நிறைய கார்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ஊழியத்தில் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ஆசீர்வாதமாக நாங்கள் பல பேருக்கு செய்கிற அளவு கர்த்தர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த நாட்களில் ஒன்றுமே கிடையாது. ஒரு அம்பாசிடர் தூக்கி போட்டு கொண்டு போனால் எனக்கு ரொம்ப அழுகை யாத்திரை அடைஞ்சு. என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் நம்மளோட இருந்தாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு நான் என்ன செஞ்சேன், எங்கே ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியல, நேராக அந்த மெடிக்கல் காலேஜில் இருக்கிற பாத்ரூமுக்கு நேராக போனேன். மெடிக்கல் காலேஜ் பாத்ரூம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு? ஆமாம், நேராக போய் அந்த பாத்ரூமில் கதவை லாக் பண்ணிவிட்டு அப்படியே நெடுஞ்சானாய் முட்டி போட்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என் காதில் பேசினார், 8 மாதம் இந்த நாள் உங்கள் அப்பா உயிரோட இருப்பார், நீ போடான்னாரு. ஆமாம் சொல்லுங்களேன். திரும்பி ஐசியூவில் வச்சுருந்தாங்க. திரும்பி போய் பார்க்கும்போது டாக்டர்ஸ் போய் பார்த்தேன். நான் ஒரு 1 ஹவரில் போய் டாக்டர்ஸ் பார்க்கும்போது டாக்டர்ஸ் சொன்னாங்க 850 இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நாங்கள் செக் பண்ணும்போது 180 தான் உங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குன்னா. ஆமாம், அப்படியே ஸ்பீடாக ரெக்கவர் ஆனார். ஸ்பீடாக வீட்டுக்கு கூட்டு வந்தோம். கரெக்டாக 8வது மாதம் 4வது நாள் ஏசப்பாட்ட எங்கள் அப்பா போனார். ஆமாம் சொல்லுங்களேன். 8 மாதம் 4 நாட்கள் எங்களோட எங்கள் தகப்பன் இருந்தார். ஊழியத்தில் இன்வால்மெண்ட்டோட கலந்து கொண்டார், சந்தோஷமாக இருந்தார். எங்கள் மக்கள்கிட்டலாம் சாட்சி சொன்னார். அந்த நாட்கள்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாது, இவங்களுக்கெல்லாம் கூட தெரியாது. அந்த நாட்கள்லாம் அவ்வளோ நெருக்கமான சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்ததினால் கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள், ஆனால் நாங்கள் வைக்கிற நம்பிக்கை இயேசு என்கிற நாமத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த இயேசு என்கிற நாமத்தின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது 3 காரியங்களை சொல்றான். 1, மனிதர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். மனிதர்கள் 2 நாளாக 14:11 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணானா. பைபிள் சொல்லுது, அதற்கு பின்னாடி வர வசனங்களை வாசித்தீர்களேயானால் மனிதர்கள் அவனை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் செய்தார். கையை தட்டி எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறார்? ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அவருடைய நாமத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை, அவருடைய நாமத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை. ஆமா, அவர் ஜெபம் பண்ண, ஆண்டவரே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு
லேசான காரியம். எனவே நாங்கள் ஏராளமான இந்த ஜனங்கள் உம்முடைய நாமத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஏராளமாய் குடியிருக்கிறோம். எதிரிகள் எங்களை மேற்கொள்ள விடாதேயும். கர்த்தர் மேற்கொள்ள விடலையே, கர்த்தர் மேற்கொள்ள விடலையே. அவருடைய நாமம் இருந்தவர், இருக்கின்றவர், வருகின்றவர், இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க ஆதி அந்த முந்தினவர் பிந்தினவர், ஈசாயின் நடிவே, தாவீதின் சந்ததி, விடுதலை நட்சத்திரம், பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள ஜெபத்தை கேட்கிறவர், விசாரிக்கிறவர். ஏறத்தாழ 272 நாம சங்கீர்த்தனங்கள் அவருக்கு உண்டு. அதிலே ஒரு நாமம் தேவன் நம்மை விடுவிக்கிறவர், தேவன் நம்மை உயர்த்துகிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அவருடைய நாமத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை, அவருடைய நாமத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய நாமத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை. ஆமா, அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவருடைய நாமத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை. மனுஷர்கள் மேற்கொள்ள முடியாது, மாந்திரிகம் மேற்கொள்ள முடியாது, அந்நிய வல்லமைகள் மேற்கொள்ள முடியாது, அஸ்தரோத்தின் வல்லமைகள் மேற்கொள்ள முடியாது, இஸ்ரவேல் கிரியைகள் மேற்கொள்ள முடியாது, அஸ்ரியனுடைய வல்லமைகள் மேற்கொள்ள முடியாது, பெலிஸ்தியனுடைய ஆவி மேற்கொள்ள முடியாது, அமலேக்கியனுடைய ஆவி மேற்கொள்ள முடியாது, மீதியானுடைய ஆவி மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாக இருக்கிற கானானியர், ஏத்தியர், எபூசியர், இப்படிப்பட்ட 7 ஜாதிகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் அவைகளை துரத்துவீர்கள் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவருடைய நாமத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை. ஆமா, அவருடைய நாமத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை நம்பர் 1. இரண்டாவது, சங்கீதம் 124:8 சொல்லுது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கு. ஆண்டவர் நாமத்தில் நம்பிக்கை வச்சா மகளே, மகனே, சகாயம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சகாயம் கிடைக்கும், கிருபை கிடைக்கும், பலன் கிடைக்கும், நல்லது நடக்கும். ஆமா, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மை உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு வெற்றியை தேவன் கொடுப்பார். அவருடைய நாமத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை. மூன்றாவது, அவருடைய நாமத்தில நம்பிக்கை வச்சு எதை கேட்டாலும் உனக்கு தருவார். யோவான் 14:14. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். அதான் நம்பிக்கை, அவருடைய நாமத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய நாமத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, ஆமா, என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க வாய் திறந்து, என் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க, சொல்லுங்க, என் நம்பிக்கை வீண் போகாது. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறார், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கைய தட்டி ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கைத்தடி பாடலாமா? அவருடைய நாமத்தின் மீது, அவர் மீது, நீங்க நான் சொல்றேன், அவர் மீது நம்பிக்கை வைத்த பிள்ளைகள் இந்த பூமியிலே எழும்பி பிரகாசிப்பார். கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் உயர்த்துவார். அலங்கார வாசலிலே அலங்கோல நடந்தானே இயேசு நாமம். உண்மையாவா சொல்றீங்க? அலங்கார அலங்கோல நடந்தானே இயேசு நாமத்தே. உம்மாலாகும் எல்லாமாகும். சொல்லுங்க, உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது
கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. எல்லாரும் உம்மாலாகும் எல்லாமாகும் சொல்லுங்க. உண்மையாவா சொல்லுங்க. உம்மாலாகும் எல்லாமாகும். ஆவியானவரே, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இல்லை இல்லை ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இல்லை இல்லை ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, உங்க சத்தம் கேட்கட்டும். இல்ல இல்ல ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இல்ல இல்ல ஆகாதது. ஆவியானவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய பலன், உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை என் திருச்சபை மக்கள் மேல இறங்கி வரணும், இறங்கி வரணும், இறங்கி வரணும். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு. சொல்ல மாட்டீங்க பாருங்க. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெட்டுண்டு மடிய செய்தி. சொல்லுங்க. எல்லாமாகும் உம்மாலாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது. ஆவியானவரே, தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. இல்ல இல்ல ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இல்ல இல்ல ஆகாதது எதுவும் இல்ல, உங்க எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். சொல்லுங்க வாய் திறந்து, சொல்லுங்க வாய் திறந்து. ராஜாவாகிய உம்முடைய கைக்கு, மருத்துவராகிய உம்முடைய கைக்கு. ஆமா, 12 வருஷ பெரும்பாடுள்ள அம்மா, மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த அம்மா, சொற்றாகிலும் குணமடையாத அம்மா. ஒரு நம்பிக்கை, அவர் நாமத்தின் மீது நம்பிக்கை, அவர் பேரில் நம்பிக்கை. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். ஆமென். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமாயிடுவேன். என் ஆண்டவர் ஆசீர்வச்சிருவாரு. எனக்கு பரலோக தேவன் ஒரு சுகத்தை கொடுத்துருவாரு. வஸ்திரத்தின் ஓரத்தை நம்பிக்கையோட தொட்டுச்சு அந்த அம்மா. ஆமென். இயேசு நின்னாரு, திரும்பி பார்த்தாரு. என்ன தொட்டது யாருன்னு கேட்டார். எல்லாரும் சொன்னா, என்ன ஆண்டவரே, எல்லாரும் கூட நெருக்கி வந்துட்டு இருக்கிறோம், என்ன தொட்டதுன்னு யாருன்னு கேட்குறீங்களா ஆண்டவரே? இல்லடா, நீங்களாம் எதேச்சையா தொட்டீங்க, நீங்களாம் தேவையில்லாம என்ன தொட்டீங்க, நீங்களாம் தொடணும்னு தொட்டீங்க. ஆனா ஒரு அம்மா தேவையோடு என்னை தொட்டுச்சு. அந்த தொடுதல் என்னை தொடும் பொழுது எனக்குள்ள இருந்த வல்லமை புறப்பட்டதை நான் பார்த்தேன். ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது. இன்னைக்கு அப்படி வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு அப்படி வந்திருக்கிறீங்களா? தேவனுடைய தொடுதலை நீங்க பார்ப்பீங்க. தேவனை தொட்டவனும் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவன் யாரை தொடராரு அவனும் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நாமத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த அருமையான சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரமிப்பா மாறும், ஆச்சரியமா மாறும். அனுகூலமான காரியங்களை அப்பா உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுப்பார். மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்விலே உண்டு பண்ணி கொடுப்பார்.
ஒரு பெரிய விடுதலையை தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுப்பார். நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனாய்க்கு கர்த்தர் இந்த நாளிலும் மேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறபடியினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவார். உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிடுவார். தேவன் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்வது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா?